Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பருவமழைக்கு முன்பாக மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னையில் நுங்கம்பாக்கம், அண்ணாசாலை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையாக மழைநீர் வடிகால் திட்டத்தை செயல்படுத்தாததால் எப்போது மழை பெய்தாலும் சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் ஒலிமகமதுபேட்டை, சங்கரமடம், பேருந்து நிலையம், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னையில் பூந்தமல்லி, மதுரவாயல், மாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. 4000 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் மழைநீர் வடிகால் திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் ஒரு நாள் மழைக்கு எப்படி இவ்வளவு தண்ணீர் தேங்கும் என விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னையில் இரவு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து வெள்ளம் போல் ஓடியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து 4000 கோடி செலவில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதாக தெரிவித்த நிலையிலும் சாலைகளில் மழைநீர் தேங்குவதால் 4000 கோடி எங்கே போனது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குண்டும் குழியுமான சாலைகளை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டி வரும் ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் அரசால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதை அடுத்து முண்டியம்பாக்கம், விக்கிரவாண்டி, கோலியனூர், கப்பியாம்புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்களும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர்.